கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றார், உங்க ஜெபம் என்னை சேரலன்னு நீங்க நினைக்கலாம், ஆனா உங்களுக்கான பதிலை நான் தயார் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு தேவன் சொல்றாரு. கொஞ்சம் கேளுங்க. வேதத்துல திருப்பாடல்கள் 130 வசனம் 5 இப்படி சொல்லுது, நான் கர்த்தருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், எங்க ஆத்துமா காத்துக்கிட்டு இருக்கு, அவரோட வார்த்தை மேல நான் நம்பிக்கையா இருக்கேன். ஆமாங்க, அவரோட வார்த்தைக்காக காத்திருந்தா நம்ம நம்பிக்கை என்னைக்குமே வீண் போகாது. ஒரு வீட்ல ஒரு அம்மா ஒவ்வொரு ராத்திரியும் ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும் ரொம்ப உருக்கமா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 1 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, 1 வருஷமே கடந்துருச்சு. ஆனா எந்த பதிலும் கிடைக்கல. ஒரு நாள் அவங்க ரொம்ப சலிச்சு போய் ஜெபிக்கவே இல்ல, அப்படியே ரொம்ப அமைதியா உட்கார்ந்து இருந்தாங்க. அப்போ அவங்களோட சின்ன பொண்ணு ஓடி வந்து, அம்மா இன்னைக்கு நீங்க தேவன் கிட்ட பேசலையான்னு கேட்டா. அந்த ஒரு சின்ன கேள்வி அவங்க கண்ணுல இருந்து கண்ணீரை வர வச்சது. தேவன் நமக்கு பதில் சொல்லலன்னு நினைச்சு தேவன் கிட்ட பேசுறதையே நாம நிறுத்திட்டோமேன்னு அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சது. அதே மாதிரிதான் இன்னைக்கு நீங்களும் ஒரே ஜெபத்தை பல மாசமா இல்ல பல வருஷமா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சில நேரங்கள்ல தேவன் அமைதியா இருக்கிறதுனால அவர் நம்ம கூட இல்லன்னு அர்த்தம் கிடையாது. யோசிச்சு பாருங்க. ஒரு வாத்தியார் பரீட்சை நடக்கும் போது பசங்க கிட்ட எதுவும் பேச மாட்டாரு, அதனால அவரு அந்த வகுப்பை விட்டு போயிட்டாருன்னு அர்த்தமா? இல்ல அவர் அங்கேயே தான் இருப்பாரு. அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையோட இந்த சோதனையிலும் தேவன் உங்களை விட்டு விலகவே இல்லை. அவர் அமைதியா இருந்தாலும் உங்களை ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டே இருக்காரு. அதனால ஜெபிக்கிறத கொஞ்சம் கூட நிறுத்தாதீங்க. உங்க நம்பிக்கையை விட்டுடாதீங்க. ஏன்னா தேவன் தாமதமா பதில் சொல்லலாம், ஆனா தப்பான பதிலை ஒருபோதும் தரமாட்டாரு. அவர் உங்களோட இருக்கிறாரு. இந்த வசனம் உங்கள் மனதை தொட்டிருந்தா, இது யாருக்காவது உதவும் என்று நினைத்தா அவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. காமெண்ட்ல நான் இன்னும் காத்திருக்கிறேன் என்று எழுதுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.